எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச இருக்கிற விஷயம் கொஞ்சம் அரசியல் சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னென்னு சொன்னால் இது கனடாவில் இப்போது எல்லோரும் பேசப்படுற செய்தி என்னென்னு சொன்னால் லிபரலுக்கு NDP வழங்கிய ஆதரவை விலக்கி விட்டது. அப்போ எப்படியும் எலெக்ஷன் பிறந்தானே, எலெக்ஷன் வந்தால் நீ திருப்பியும் ஆரை தெரிவு செய்யலாம், ஆர் வின் பண்ணு சும்மா கருத்து கணிப்பெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் இப்போ உங்களில் கருத்து என்னென்று அறியத்தான் இந்த போடுறேன்னா உங்களுக்கு முடிஞ்சால் கொமலில் போடுங்க என்னென்னு சொல்லி இப்போ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் தமிழ் மக்கள் இங்கே கனடாவில் 400,000 மேலே இருக்கிறோம். கிட்டத்தட்ட 500,000 சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நாளோட போன காலங்களில் பார்க்கணுன்னா லிபரல் பார்ட்டி கொஞ்சம் நல்ல செய்த மாதிரி எனக்கு தென்படுது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தமிழ் மரபு நாள், மற்றது தமிழருக்கு ஆதரவாக ஒரு சில சட்டங்களை ஏற்றினார்கள். அதாவது ஜெனசைட் நாள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கனடாவில். அதுவும் லிபரெல்லாம் கொண்டு வந்தது. அதே போல் கலாச்சார தமிழ் மரபு திங்கள் நாள் என்று சொல்லி அதுவும் ஜனவரி மாதம் ஃபுல்லாக அதுவும் லிபரெல்லாம் கொண்டு வந்தது. அப்போ அது ஓரளவுக்கு தமிழை சார்ந்த விடயங்களுக்கு லிபரல் பார்ட்டியோ யாரோ இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ கொஞ்சம் செய்திருக்கிறார். அதே போல் இப்போ எங்களுக்கும் கரியானது சங்கரி எம்பியும் கொஞ்சம் அதுக்கும் உதவி அவரும் லிபரல் பார்ட்டி இருக்கக்கூடிய செய்திருக்கிறார். சரி, தமிழ் மக்கள் என்ன சொல்லணும்னா எங்களை ஆதரவு யாருக்குண்டு நீங்களே முடிவெடுத்து ஓட்ட போடுங்க. என்னதுன்னா அவர் எங்களோட கலாச்சார இதுகளுக்கெல்லாம் இருந்திருக்கிறார். அப்போ அது எப்படியோ இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட பார்ட்டி வின் பண்ணுமோ தோற்குமோன்ட்டு தான் பிரச்சனை. என்னென்னு சொன்னால் இப்போ அரசியல் சூழ்நிலை பார்க்கும்போது இப்போ இங்கே வேக்கு விசாவில் வந்தாக்கள், இந்தியாவில் வேக்கு விசாவில் வந்தாக்களுக்கு பிரச்சனை இங்கே தொடங்கி விட்டது. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட 70,000 கிட்டத்தட்ட 500,000 பீப்புளுக்கு பிரச்சனை வரப்போகுது வருங்காலங்கள். ஏன்னு சொன்னால் அதாவது இந்த ஒர்க் பெர்மிட்டில் வந்தாக்களுக்கு விசா நீடிக்கப்பட மாட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதை அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சொரு போர்த்துகீஸ்காரர் கிட்டத்தட்ட 6 வருஷமாக இங்கே கனடாவில் இருக்கிறார். அப்போ அவருக்கு பிள்ளைகள் கூட இருக்குது, 3 பிள்ளைகள் இருக்குது. இங்கே பிறக்கையில் அங்கேயும் தான் பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறோம். ஒர்க் பெர்மிட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்போ என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட ஒர்க் பெர்மிட் ரினியூ பண்ணிடலான்ற மாதிரி சொல்லி லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு பாமகளுக்கு என்ன பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி போகுது, நீ திருப்பி போர்த்துகலுக்கு போகணும்ன்ற மாதிரி எல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருந்தார். இப்போ அவர் சொன்னபடி தான் இது கூட ஷேர் பண்ணுறேன். இதே எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதே போல் இந்தியன்ஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வேலை சில இடங்களில் தங்களுக்கு வேலை கேட்குறாங்க. என்னென்னு சொன்னால் தனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை எடுத்து அந்த லெட்டர் எடுத்து கொடுத்தா தான் தங்களை ஒர்க் பெர்மிட்டை ரினியூ பண்ணுறதுக்கு தங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமாண்டு. அப்போ அப்படியே சூழ்நிலாம் இருக்குது. நிறைய பேர் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி போட்டுருந்தாங்க. ரினியூ பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு மெசேஜ் வராமல் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க லைனில். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இப்படி தான் இதுதான் லைஃப். இப்போ கனடாவில் நிறைய மோசமாக போய் கொண்டிருக்க எல்லாம். இப்போ யாருக்கு என்ன நடக்கணும் ஒன்றுமே தெரிய இல்லை. அதுபோல் ஒரு பக்கத்தில் கிரைம் ஒரு பக்கத்தில் நடந்துட்டு போகுது. இப்போ மற்ற பக்கத்தில் பார்த்தால் தொழிலாளர்களுக்கு கொண்டு இங்கே வச்சு வேலை பண்ணுற மாதிரி, அதாவது வேறு நாட்டிலேருந்து தோட்டங்கள் செய்கிறதுக்கு இந்த ஆப்பிள்கள், ஸ்ட்ராபெரிகள், இந்த பழங்கள் பிடுங்குறதுக்கு மாதிரி அப்படி மெக்சிகோவிலேருந்து அங்கேருந்து ஆக்களை கொன்ட்ராக்டில் கொண்டு இங்கே வேலை சேவிக்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கணும் லிபரல் பார்ட்டி. ஆனால் இப்போ இது எலெக்ஷன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வின் பண்ணினால், அடுத்த ஆப்போசிட் பார்ட்டி வின் பண்ணினால் சட்டங்கள் மாறலாம். நாளைக்கு ஒர்க் பெர்மிட்டில் கொடுக்கலாமோ இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் திருப்பி அனுப்புகிறாங்களோ, இல்லாட்டி இந்த டெம்பரரி விசாவில் அந்த ஒர்க் பெர்மிட்டில் இங்கே வேலை செய்கிறத நிப்பாட்டுறாங்களோ, அதெல்லாம் இப்போ எங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னால் சட்டம் நாளைக்கு அரசாங்கம் மாறிச்சுன்னா அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் செய்வாங்க. எங்கட பிரச்சனை என்ன சொன்னால் நாங்கள் தமிழாக்கள் நீங்கள் யாரை சூஸ் பண்ணணுமென்ட்டு நீங்கள்லாம் இப்போ இப்படி கொடுக்கணும். எங்களுக்கு யார் நல்லது செய்தாங்கள், ஆர் கெட்ட செய்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே என்று சொன்னால் எங்களோட தமிழ் சில அமைப்புகள் இங்கே யாரை தடை செய்தது, ஆர் தடை செய்ததுன்னு உங்களுக்கு தெரியும், எதனால் தடை செய்ததுன்னு தெரியும். அப்போ அதனால் யோசித்து செயல்படணும். என்னென்னா இதென்ற தனிப்பட்ட கருத்து. நாம் அரசியல்வாதியோ இல்லைன்னு சொன்னால் பெரிய மேதியோ இல்லை. எனக்கு ஒரு மன ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கத்தை உங்களை பயந்து கொடுறேன். என்னென்னா எங்களை தமிழ் தேசியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஆர் குரல் கொடுக்குறார்களோ, யார் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறார்களோ அவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் என்று தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த பார்ட்டியாக இருக்கலாம், இப்போ NDPயாக இருக்கலாம், இல்லாட்டி லிபரலாக இருக்கலாம், இல்லை கன்சர்வேட்டிவாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன நன்மை செய்தால் அந்த பார்ட்டி என்று யோசித்து போட்டு ஓட்டுகளை போடுங்க. இப்போ கனடா பொறுத்தளவில் நிறைய தமிழாக்கள் இந்த யூடியூப்பை பார்த்தளவில் கனடாவில் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போ பார்க்குறபடியாக தான் இதை சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ உலகளவில் பார்க்குற மக்களுக்கு விளங்கணும் என்னென்னா கனடியன் அரசியல் எப்படி போகுது,
இதில் கனடாவில் இருக்க தமிழ் மக்களில் பங்களிப்பு எப்படியானதுன்ற தெரிஞ்சு கொள்ளணுமென்று தான் இதை பேசுகிறேன் நான். இப்போ கனடாவில் கிட்டத்தட்ட ஒரு ஸ்காப்ரோ சைட்டுன்னு சொன்ன ஸ்காப்ரோ ஏரியா வந்து கிட்டத்தட்ட தமிழாக்களில் கொண்டோளுக்கு தான் பெருமைன்னு நான் தமிழாக்கள் நிறைய இருக்கிறீங்க. அப்போ நீங்களே முடிவெடுக்கணும். அது போய் இப்போ பிரம்டன் ஏரியா அப்படி தான். பிரம்டன் சைடில் வந்து தமிழாக்களும் இருக்கிறீங்க, இந்தியன்ஸும் இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறாங்க. அப்போ அதனால் யோசித்து யாருக்கு ஓட்டு போடணும், யார் எங்களுக்கு நல்லது செய்தார்கள், யார் எங்களுக்கு கெடுதல் செய்தார்கள் யோசித்து போடுங்க. அதுபோக ரெண்டாவது இப்போ பேக் பர்மிட்டில் வந்தாக்கள் நிலைமை ரொம்ப மோசமாக கிடக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் பெறுமென்று தெரியாக கிடக்கு. ஆறாவது கனடாவுக்கு புதுசாக வராக்கள்னு சொன்னால் யோசிச்சு போட்டு வாங்க. என்னதுன்னா நிலைமை சரியான மோசம். இங்கே சும்மா இங்கே வேலைக்கு வந்து இப்போ வேலையும் இல்லாமல் கட்ட காசும் இல்லாமல் திரும்பி போகிற சூழ்நிலை வந்தாலும் வரலாம். என்ற நாளுக்கு நாள் நியூஸ்கள் மாறிக்கொண்டே இருக்குது. அரசாங்கம் ஒரு தடவை ஒன்று சொல்லி கொண்டே இருக்கிறாங்க மாறி. அதுபோக இங்கே பக்கத்தில் இங்கே ரொண்டோ படத்தில் நிறைய க்ரைம் நடக்குது இங்கே. அதாவது பழிப்பறிகள், கார் திருட்டுகள், மற்றது அதே போல் வந்து பிரச்சனை நடக்குது. கார் ஆக்சிடென்ட்கள் கூட கணக்கு நடந்து கொண்டிருக்கு இங்கே. என்னடா நாளுக்கு நாள் இந்த சிட்டி வந்து கொஞ்சம் சரியாக மோசமாக கிடக்குது. அது ஒரு பிரச்சனை. சரி, இது வந்து என்ன தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் சொன்னால் இதில் சில பேருக்கு கோபம் வரக்கூடும் என்று சொன்னால் நீங்கள் மற்ற பார்ட்டியிலேருந்து கொண்டு என்ன பேருக்கு ஆதரவாக கிடைக்கிறார் அப்படின்ட்டு இல்லை. நான் சராசரி ஒரு கனடியன் சிட்டிசன், தமிழ் கனடியன் சிட்டிசன் வழியாக அந்த முறையில் தான் சொல்கிறேன். எங்கள் மக்கள் மீதும் எங்களோட இனத்தின் மீதும் எனக்கும் அக்கறை இருக்கிற காரணத்தால் தான் இந்த பதிவை போடுறேன். சரி, இது உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் போடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றென்றும் நன்றி, வணக்கம்.